அவன் ரஞ்சிதா பக்கம்தான் நிப்பான்னு உனக்கே தெரியும். அப்புறம் எந்த நம்பிக்கையில நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கன்னு எனக்கே தெரியல. என்ன கேட்டா நீ இந்த ரூமை விட்டு இல்ல, இந்த வீட்டை விட்டே போனாதான் எல்லாருக்கும் நல்லது. நான் எங்கேயும் போக மாட்டேன். இதே வீட்ல இதே ரூம்ல தான் இருப்பேன். சரி, இருந்துட்டு போகட்டும் சிம்ரன். ஏன்னா நம்ம தானே இந்த மேல் போர்ஷனுக்கு ஓனரு. இப்போ எப்படி இருந்தாலும் ரஞ்சிதாவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க தான் மேலே இருக்கணும். அப்படி பார்த்தா கல்பனாவும் மறைமுகமாக ரஞ்சிதாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறா. அப்போது நாளை பின்ன அருணையும் ரஞ்சிதாவையும் இவளே சேர்த்து வச்சுட்டு கிளம்பிடுவா. நான் சொல்கிறது கரெக்டு தானே கல்பனா? ரஞ்சிதா, ஒரு வழியா உன் போர்ஷன் காலி ஆயிடுச்சு. நீ உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. சரி, என்ன காலி பண்ண வச்சிட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. இது நிரந்தரம் நினைச்சிடாத. ஏன்னா இந்த குடும்பத்தோட ரியாலிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். இங்க வின்னர் அருணா இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ற அதிகாரம் அத்தை கிட்ட தான் இருக்கு. அவங்க எனக்கு ஆதரவா இருக்கிற வரைக்கும் நீங்க ரொம்ப நாள் இருந்துட முடியாது. இவங்க எல்லாரும் உனக்கு ஆதரவா இருக்க தெம்புல இப்ப வேணா நீ ஆடலாம். ஆனா அத்தையோட சேர்ந்துகிட்டு இவங்களே உன்னை விரட்டி அடிக்கிறதுக்கு காலம் வரும். அன்னைக்கு நான் யாருங்கிறத நீ புரிஞ்சுப்ப. உன் ஆசை நிறைவேற வாழ்த்துக்கள் கல்பனா. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நான் கேட்கலாமா? நீ நல்லா படிச்சிருக்க, பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்க, உனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு, கை நிறைய சம்பாதிக்க போற. இந்த குடும்பத்தை நம்பிதான் நீ வாழணுங்கிற அவசியம் உனக்கு இல்லையே. உன் ப்ரொஃபைலுக்கு நான் நீன்னு போட்டி போட்டுக்கிட்டு நிறைய பேர் வருவாங்க. அதுவும் ரொம்ப வசதியான குடும்பத்துல இருந்து கூட உன்னை பொண்ணு கேட்கலாம். அவங்கள யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சுக்கலாம். அதை விட்டுட்டு நீயே அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க செட்டில் ஆகணுங்கிறதுல இவ்ளோ தீவிரமா இருக்க. நான் அருணை காதலிக்கிறேன், அவரைதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு இந்த கதையெல்லாம் சொல்லாத. அதான் உண்மைனா வித்யா அண்ணி கல்யாணம் நடந்த சமயத்திலேயே உனக்கு அருண் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கணும். அப்பவே உங்க கல்யாண பேச்சும் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா இவ்ளோ தூரம் நீங்க எலியும் பூனையுமா அடிச்சுக்கிட்டீங்க. இந்த மேரேஜ் ப்ரொபோசல் கூட ஒரு ஆக்சிடென்டா வந்தது தானே. ஏதோ ஒரு டீலுக்கு இந்த சம்பந்தம் பேசுனீங்களே தவிர மனசுக்கு புடிச்சு போயெல்லாம் இது நடக்கலையே. அப்படி இருக்கும்போது அருண் மேல உனக்கு இவ்ளோ அன்பெல்லாம் பொங்கி வழியறது நம்புற மாதிரி இல்லையே. நீ என்ன நம்பணும்னு எந்த அவசியமும் இல்ல. அத்தை என்ன நம்புனா போதும். அந்த நம்பிக்கைய சீக்கிரமே நான் உடைச்சு காட்டுறேன். ஏதோ ஒரு தப்பான நோக்கத்தோடு தான் நீ இந்த வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்க. இல்லனா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீ இந்த அளவுக்கு துடிக்கவே மாட்ட. ஏதோ ஒரு காரணம் இல்ல ஏதோ ஒரு வன்மம் தான் உன்னை இங்க இழுத்துட்டு